லவ்லி ஃபிலிம் ப்ரோ, சான்ஸே இல்லை. ஹாரர் படம்னா இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி தமிழில் இன்டர்வெல் இல்லாமல் ஒரு டைரக்ட் ஃபிலிம் ஃபுல்லாக த்ரூ அவுட் அதே மூடை கேரி பண்ணி ரொம்ப சின்சியராக சீரியஸாக ரியலிஸ்டிக் எஃபர்ட்டு. ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ், அமேசிங் ஃபில்ம். எல்லாம் எவ்ரிபடி ஷுட் வாட்ச். ஆசம் ஃபில்ம். வினயோட ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அவரோட ரோல் தான் ரொம்ப எமோஷனல் ஆங்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தில். நயன்தாரா மேம் டாப் கிளாஸ், அண்ட் எஸ்பெஷலி த கேர்ள் ஹூ பிளேட் தி ஹர் டாட்டர், அவங்க நேம் தெரியல, பட் ஷி பிளேட் ரியலி வெல். நயன்தாரா மேமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சத்யராஜ் சாரும் அனுபம் கேர் சாரும் ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபில்ம். உண்மையிலே நீங்கள் அந்த ஒரு ட்ராமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதை அப்படியே கண் முன்னாடி காட்டிருக்காங்க. எஸ்பெஷலி த கேமரா ஆங்கிள் படத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ், அண்ட் மியூசிக் ஆல்சோ ரொம்ப பெரிய ப்ளஸ். பியூட்டிஃபுல் ஃபில்ம், எவ்ரிபடி ஷுட் வாட்ச். சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் வாட்ச். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த மூவி. இதெல்லாம் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. ஹாரர், கம்ப்ளீட் ஹாரர், நோ ஹியூமன், நத்திங், எல்லாம் ஹாரராக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த படம். உலகமே போற்றக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் நடித்துள்ள கனெக்ட் படம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல காலையில 5 மணிக்கு படம் பார்க்க வந்தேன். எப்பவுமே 5 மணி ஷோ அப்படின்னாலே அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார், கமல் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய மாசான ஹீரோக்கு தான் காலையில் 5 மணி ஷோ போடுவாங்க. ஆனா இன்னைக்கு நயன்தாரா மேடம் நடித்துள்ள கனெக்ஷன் படத்துக்கு 5 மணி ஷோ போட்டிருக்காங்கன்னாக்க அப்ப எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. வெந்து தணிந்தது காடு. நயன்தாரா மேடமுக்கு வணக்கத்தை போடு. நயன்தாரா நான் கெத்து தல, கனெக்ஷன் நான் கெத்து தல. படம் பார்க்கும்போது ஒரு சீனுக்கும் எல்லாம் கை தட்டாங்க, நிறைய பயப்படுறாங்க. நானே எதிர்பார்க்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாகவே ஒரு ஹீரோயின் அப்படின்னால நிறைய வாலிப பசங்க தான் ரசிகர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு, நயன்தாரா மேடம் படத்திற்கு, கனெக்ஷன் படத்திற்கு நிறைய பெண்கள் கூட்டம் வந்துருச்சு. முக்கியமாக தெய்வமாக மதிக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வெந்து தணிந்தது காடு. இந்த திருநங்கைகளுக்கு வணக்கத்தை போடு. இப்போ இந்த தெய்வத்துக்கு நான் முத்தம் தரல, நயன்தாரா மேடமே முத்தம் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கும் இந்த தெய்வத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. இந்த படம் வந்து ரவுடி பிக்சர்ஸ் நல்ல தரமான படங்கள்லாம் கொடுத்துட்டு வரீங்க. விக்னேஷ் சிவன் சார் தமிழ் சினிமாவை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறீங்க. அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் யாருன்னு தெரியல, பேர் தெரியல, ஆனால் நிறைய பயமுறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் சார். இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உலக அளவில் பேசப்படணும். இந்த படத்துல, கனெக்ஷன் படத்துல பேய் இருக்கான்னு தெரியல, இல்ல இந்த மாதிரி நாய் இருக்கான்னு தெரியல, பேய் இருக்கான்னு தெரியல, இந்த மாதிரி 2 காய் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி தெய்வங்கள் போற்றக்கூடிய இந்த நயன்தாரா மேடம் படத்தை, கனெக்ஷன் படத்தை, புதுமையாக உள்ள இந்த மாதிரி படத்தை வரவேறுங்க, சரிங்களா? இந்த நேரத்தில் இப்போ இவ்வளவு விடிய காலையில இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லைட்டா இருக்காதீங்கப்பா, வெப்பமான டைட்டா இருக்கீங்க. ஏன்னா அப்படி இருக்கு இந்த படம். படம் பார்க்கும் போதே நமக்கும் இந்த படத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்ப வந்து மறுபடியும் கொரோனா பரவி வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த இயக்குனர் வந்து அப்பயே நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், மறுபடியும் அடுத்த ரவுண்டு கொரோனா வரப்போகுது அப்படின்னு. அதனால எல்லாமே வீடியோ காலில் நம்ம கொரோனா நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு கண்கூடா தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி படத்தை பாருங்க. என் செல்லங்களுக்கு
நயன்தாரா மேடத்துக்கு ஒரு வணக்கத்தை போடு, வணக்கத்தை போடு. படத்தை பாருங்க, நீங்களும் கனெக்ஷனோட இருங்க. தேங்க்யூ. அப்புறம் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இன்டர்வியூல இல்லாம படம் இருக்கு எப்படின்னு. உண்மையிலேயே இது ஒரு புதிய முயற்சி. இது படம் போறதே தெரியல. நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கோம். நிறைய இடத்துல ஆடியன்ஸ் தன்னை அறியாமலேயே கை தட்டினாங்க. உண்மையா இல்லையா? இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, நயன்தாரா மேடத்துக்கு வணக்கத்தை போடு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா படம். நான் நயன்தாராக்காக மட்டும் தான் வந்தேன். மார்னிங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு. அப்புறம் போக போக ஒரு அப்படியே ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லை, அதனால வந்து அவங்க தைரியமாக நடிக்கிறாங்க. ஒரு 15 நாள் ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு அவ்வளோதான் அந்த சீனை முடிச்சிடலாம். ரொம்ப நான் ஹையாக எடுத்து தான் நான் வரணும் அப்படின்னு அவங்க யோசிக்காமல் ஒரு ஷார்ட்டாக ஒரு பட்ஜெட்டை வச்சு எல்லாரையும் தேட்டரில் வர வைப்பேன் அப்படின்றத காட்டிட்டேன். நல்ல த்ரில்லராக இருந்துச்சு. நான் மாயா டேரக்டர் சொன்னாங்க, நான் நினச்சேன் எப்படியும் அதே மாதிரி ஒரு லைனாக கொண்டு வந்துடுவாங்கன்னு. ஆனால் அப்படி இல்லை, மாயாவுக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸு. அது ஒரு படத்துக்குள்ளே படம் மாதிரி வச்சுருந்தாங்க, இது நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சிட்டாங்க. வினய் சார் கொஞ்சம் தான் வந்திருந்தாரு, ஆனால் ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. சத்யராஜ் சார் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த பொண்ணு கேரக்டர் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பேய் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்பவுமே கலக்கிடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துச்சு. எப்பவுமே ஒரு நயன்தாரா படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரது ஃபுல் பண்ணுறேன். த்ரில்லிங்காக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஆமாம், அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக. அது இவன் தான் நயன்தாரா மேம் இங்கே வருவாங்கன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டா. பார்க்கலாம் வந்து பார்த்தா வெறும் ஃபுல் சுரேஷ் தான் இருந்தாரு. அவரை மட்டும் தான் பார்த்தோம். அண்ணா சவுண்ட் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சும்மாவே நாங்கள் ஏதாவது பேயின்னு எழுதி வச்சாலே பயப்படுவோம். இதில் வேற பேய் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இது எனக்கு. ஆமாம், வினய் வந்தார் ஃபஸ்ட்டு அந்த சாங்கில் வந்தார். அதுக்கப்புறம் அவர் அது சொல்லக்கூடாது, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. அவரோட சீனுன்றதே இல்லை, பட் ஆனால் அவரை வச்சு தான் கதைன்னு நினச்சோம். பார்த்தா அவர் கிடையவே கிடையாது. அந்த பிஜிஎம் எண்டிங் ஃபைனல் சீன் தானா, தலைவி வந்து இந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், மூவி பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்தது. 90 மினிட்ஸ் வந்து ஃபுல்லுமே ஹாரராக தான் போச்சு. ஒரே வீட்டுக்குள்ளே அந்த த்ரில்லிங் எஃபெக்ட்டும் ஹாரரையும் காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது. பிஜிஎம்லாம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே பக்குன்னு இருந்துச்சு. ஃபுல் மூவியுமே வந்து இந்த இது வழியாக தான் பார்க்குறது. நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதாவது 90 மினிட்ஸில் கொஞ்சம் அங்கங்கே தான் வந்துட்டு நார்மலாக இருந்தது. படம் ஃபுல்லுமே ஹாரராக தான் காட்டி. ஒரு வீட்டுக்குள்ளே லைட்டு போடாமலே எடுத்திருக்காங்க. லைட்டு போடலனாலே பயமாக தான் இருக்கும். அந்த இது காட்டியிருக்காங்க. என்ன சொல்கிறது, நான் பேயெலாம் வராதுன்னு நினச்சேன். பேயெலாம் கண்டிப்பாக வருது. தியேட்டரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப பயமாக இருந்துச்சு. இன்டர்வெல் இல்லாமல், அதாவது சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருந்தாலும் 90 மினிட்ஸ் வந்து ஒர்த் வாட்சிங்காக தானே இருக்குது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும்ல. அந்த 90 மினிட்ஸும் வீட்டுக்குள்ளேயே தான் எடுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே எடுத்த எல்லா சீன்ஸுமே வந்து டெரிஃபிக்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கோவிட் சீன்ஸ் எல்லாம் காட்டி, அதாவது கோவிட் பீரியடில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சத்யராஜ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. நயன்தாரா தான் எப்பயும் போல் தட்டி தூக்கியிருக்காங்க. அண்ட் வினய் கொஞ்சம் மியூசிக் பிஜிஎம் தான். அதுதான் என்ன சொல்கிறது, டிரெக்ஷன் வந்து ஒரு சைடில் உயிரை வாங்குற மாதிரி இருந்தாலும் மியூசிக் வந்து இன்னொரு சைடில் வந்து உயிரை புல் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங், தியேட்டரில் பார்க்கணும். மாயா டோட்லி டிஃப்ரெண்ட். மாயாவோடது வந்து ரொம்ப இதுவும் சென்டிமெண்டலாக இருக்குது. மாயா நீளமாக போகும். நிறைய என்ன சொல்கிறது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே இதில் நேராக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மாயா இது 90 மினிட்ஸ் தானே, அதுக்குள்ளே எவ்வளோ. பிரதர் படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஷோ. எப்போ தான் தமிழ் சினிமாவில் நயன்தாரா மேமுக்கு நான் கொடுத்து போவேன். நயன்தாரா அம்மா வந்து விஜய் சார், அஜித் சார் கூட வந்து நடித்து அந்த 5 மணி ஷோ அது வேறு. தனியாக அந்த ஹீரோவும் இவங்களும் பேர் சரியா தெரியல. நல்லா படம் எல்லாமே நல்லா இருக்குது. கனெக்ட்ன்ற பேர் அதில் இருக்கனால எனக்கும் இந்த படத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. இன்டர்வியூலே இல்லாத மூவி நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ விட்டு தான் நினச்சிக்கோங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாத போயிருக்கோம். இன்டர்வியூ விட்டு தான் என்னடா இது பயமே கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் அந்த படம் நல்லா இருக்குது.
அஸ்வின் சரவணன் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேய் படம் 2-3 எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேய் படத்தை வந்து பார்க்கணும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து இந்த பேய் படத்தை வந்து கன்ஃபார்மாக பார்க்கணும். அண்ணன் கூட கூல் சுரேஷ் அண்ணன் கூட வந்து படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் மியூசிக் டைரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்கேன், அச்சு பின்னிருக்காரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஒரு காமெடி தான் சின்ன பையன் பண்ணியிருக்கான். அந்த ஒரு காமெடிக்கே எல்லாமே பீசல் ஆவாங்க, அந்த மாதிரி சீன் பண்ணியிருக்கான், மஜாவாக பண்ணியிருக்கான். ஒரே சீனை தான் மாஸ்கா காணும் சுற்றின்னு இருப்பான், டக்குன்னு உள்ளே வருவான். அந்த ஜிம்லலாம் ட்ரைனிங் பண்ணுவாங்களா ரன்னிங்கில், அதில் நின்றுட்டு மாஸ்கை காணுன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த நயன்தாரா மாமா வீடியோ காலில் பண்ணியிருப்பாங்க. படத்தை வந்து நான் ரிவீல் பண்ணுறேன், அந்த வீடியோ காலில் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு வருவான், அப்படியே எல்லாருக்கும் ஸ்டன் ஆகிடும். ஸ்டன் ஆகிற மாதிரி இது படம். நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும். ஆனால் ஹார்ட் பீட் இருக்கவங்க, பயம் இருக்கவங்களாம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவள்தான் ஸ்டன் ஆகி போய் நின்றுவீங்க அந்த இடத்துல. படம் ப்ரோ 5 மணி ஷோ வந்ததே எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறேன். இந்த 5 மணி ஷோ ஏன்டா வராமலே இருக்கும். நிறைய படத்துக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ இந்த படம், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ப்ரோ டைரக்டர் அஸ்வின் சரவணன். இதே மாதிரி நிறைய பேய் படம் இந்த மாதிரி எடுங்கன்றேன். ஆமாம் பிரேக்கே தேவையில்ல. பிரேக் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் போயிடும் ப்ரோ. கன்ஃபார்மாக நீங்கள் கேட்குறீங்களா, அந்த பிரேக் இருந்தால் இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், வேஸ்ட் ஆகிடும். பிரேக்கே எல்லாமே நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, எல்லாரும் வந்து பார்க்கணும் ப்ரோ. சத்யராஜ் வினய் பார்த்தீங்கன்னா அவர் வேறு லெவல். சத்யராஜ் பார்த்தீங்கன்னா லவ் டுடேல வேறு லெவலில் அந்த பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேய் காமெடி செம்மையாக அந்த அவரோட பயம், அந்த த்ரில்லிங்கு, அந்த ஜவிக்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரும் வந்து படம் பார்க்கணும் ப்ரோ. தேங்க்யூ.